வைக்கிறேன். மீண்டும் உங்களை தேவனுடைய ஆலயத்தில் பார்க்கும்படி எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. Come on, all of you in this place, beautiful people. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க அழகாக இருக்கிறீங்க. சொல்லுங்க, நீங்க அழகாக இருக்கிறீங்க. Amen. Make a joyful noise unto the Lord, church. Amen. How can we experience the way of God's glory in this house? அப்படியே தேவன் ஆசை, தேவனுடைய மகிமை அப்படியே அலையலையாக இங்க அடித்துக் கொண்டே இருக்கிறது. எத்தனை பேர் இந்த மாலை வேளையில அதை உணர்ந்து கொண்டே இருக்கிறீங்க? ஆராதிக்கும் போது தேவன் ஒரு வார்த்தையை இருதயத்தில் வைத்தார். தேவன் the Lord said, make a joyful noise unto me. Amen. நீங்கள் அப்படியாக ஆண்டவருடைய நாமத்தில் அவருடைய ஆலயத்தில் ஆடலும் பாடலும் அப்படியாக நீங்கள் களி கூர்ந்து தேவனை உயர்த்தும் போது தேவனுடைய ஜாய், தேவனுடைய பலன் அப்படியாக நம்முடைய பலனாக மாறும். Hallelujah church. Hallelujah church. தேவனுடைய மகிமை அப்படியாக அலை அலையாக இந்த இடத்துல தேவன் அசைவாடி கொண்டிருக்கிறார். எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க ஐயா? எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க ஐயா? ஆமென். உங்களை எல்லாரையும் பார்ப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. பக்கத்து பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஆண்டவர் உங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். நீங்க போய் கனி கொடுக்கும்படி உங்களை கனி விட்டீங்களா? சில பேர் சொல்ல மாட்டாங்க, பொறாம உங்களுக்கு. நீங்க கனி கொடுத்துருவீங்க. நீங்க போய் கனி கொடுக்கும்படி, உங்க கனி நிலைத்திருக்கும்படி நம்மளுடைய அப்பா நம்மளை ஏற்படுத்தியிருக்கிறார். எத்தனை பேரு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஆமென். நீங்க யாரு, நீங்க எந்த செக்டர்ல இருந்தாலும் சரி, நீங்க ஒரு ஹோம் மேக்கரா இருக்கலாம், நீங்க ஊழியத்துல இருக்கலாம், நீங்க பிசினஸ்ல இருக்கலாம், கேம்பஸ்ல இருக்கலாம், ஸ்கூல்ல இருக்கலாம், நீங்க யாராக இருந்தாலும் சரி, ஆமாவா இல்லையா? நீங்க எந்த ஏஜ் குரூப்பா இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை விசேஷமாக அவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினால தேவன் உங்களை அபிஷேகித்து தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். Hallelujah church. Hallelujah church. எத்தனை பேர் continuing from last week call 1 நீங்க எல்லாம் சொல்லுங்க call 2. ஐயோ நல்லா சத்தமா call 2. இன்னும் ஒரு 10 பேர் தான் சொல்றீங்க. call 2 சொல்லுங்க. எத்தனை பேர் தேவனுடைய சத்தியத்தை கேட்கும்படி நீங்க சந்தோஷமா இருக்கீங்க? Amen. Hallelujah. Later there are some things that God is revealing to me or minister at the end. Amen. நீங்க சில பேர் வந்திருக்கிறீங்க, ஒரு தேவையோட நீங்கள் வந்திருக்கிறீங்க, குறிப்பிட்ட காரியங்கள் தேவன் எனக்கு வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அது நான் ஆராதனை அப்படியே at the end of the service I'll minister to you. Amen church. Amen church. Hallelujah. இங்க எத்தனை பேர் சொல்றீங்க தேவன் அறுவடையின் தேவனாக இருக்கிறார்? ஐயா நீங்க சத்தமா சொன்னாதான் என்னால பேச முடியும். என் தேவன் அறுவடை தேவனாக இருக்கிறார். என் தேவன் சொல்லியிருக்கிறார் அறுவடை எப்படியாக இருக்கிறதா? கண்களை ஏறு எடுத்து இயேசு கிறிஸ்துவே அவருடைய வாயின் வார்த்தையில யோவான் 4ஆம் அதிகாரத்துல சொல்லியிருக்கிறார், உங்களுடைய கண்களை ஏறு எடுத்து பாருங்கள். These are the days of harvest. Amen. இது அறுவடை நாட்களாக இருக்கிறது. இது அறுவடை காலமாக இருக்கிறது. இது அறுவடை சீசனாக இருக்கிறது. ஆமாவா இல்லையா? அப்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களை பார்த்து சொல்கிறார், உங்களுடைய கண்களை நீங்கள் ஏறு எடுத்து பாருங்க. பாருங்க, அறுவடைக்கு வயல் நிலங்கள் அப்படியாக வளைந்து இருக்கிறதுன்னு. வளைந்து இருக்குதா? கரெக்டா? விளைந்து இருக்கிறதுன்னு ஆண்டவர் சொன்னார். ஆமாவா இல்லையா? அது அறுவடை குறித்து ஆண்டவர் சொன்னார். ஆமாவா? இரண்டாவது ஆண்டவர் என்ன சொன்னாரு? இதோ அறுவடை மிகுதியாக இருக்கிறது. ஆமாவா இல்லையா? ஆனாலும் வேலையாட்கள் குறைவாக இருக்கிறது. நான் ஆமாவா ரேச்சல்மா வேலையாட்களோ குறைவாக இருக்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார். பாருங்க, அப்படிப்பட்ட ஆண்டவர் உங்களை என்னையோ நீங்கள் புறப்பட்டு போங்க. தேவன் உங்களுக்கு எனக்கு தேவன் அவருடைய உயர்ந்த அழைப்பை தேவன் கொடுத்திருக்கிறார்.
ஆமாவா இல்லையா? The Lord has given us a great commission to fulfill it, to finish it. ஆமாவா இல்லையா? அது ஒரு தெய்வீக அழைப்பாக இருக்கிறது. It is a mandate from God. It is a mandate from the heart of Father. It is a mandate from heaven. உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, நம்மளுடைய குடும்பங்களின் வாழ்க்கையில, நம்மளுடைய சபையாக அது தேவன் நம்மளுக்கு கொடுத்த அவருடைய உயர்ந்த அழைப்பாக இருக்கிறது. ஆமாவா இல்லையா? ஆகப்பட்டதான் நம்ம அதை சொல்லிக் கொண்டிருந்த தேவன் யோவான் 15வது அதிகாரம் 16வது வசனத்துல ஏற்கனவே சொல்லிவிட்டார், நீங்க என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன், நான் உங்களை ஏற்படுத்துகிறேன் தேவன் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கிற குமாரர்கள் குமாரத்திகளா அவர் ஆமென் சொல்றீங்களா? அவருடைய அசைக்கப்படாத ராஜ்யத்துல நீங்கள் அவருடைய அசைக்கப்பட முடியாத ராஜ்யத்தை பெற்றுக் கொள்ளுகிற தேவ மகன் மகள்கள் ஆமென் சொல்லுகிறீங்களா? அவர் சகல அதிகாரம் நிறைந்தவர், அவருடைய அதிகாரம் கொடுத்த பிள்ளைகள் அப்படியே ஆமென் சொல்லுகிறீங்களா? Amen church. நம்ம ஜனங்களாம் என்ன தெரியுமா, கேரளால இருந்து பாஸ்டர் வந்ததான் ஆமென் கத்தி கத்தின்னு சொல்லுவீங்க. எனக்கு இன்னைக்கு நான் கத்திட்டு மாறு 6 வாரம் எனக்கு தொண்டை வலிக்கும். ஆமாவா இல்லையா? நான் மவுண்ட் ஆஸ்டின்ல வந்திருக்கேன். ஆமென் சொல்லுங்கய்யா. Amen. Hallelujah church. Hallelujah church. Hallelujah church. Amen. Amen. புரியுதா என்ன சொல்றேன்னு? அசைக்கப்பட தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கிற அசைக்கப்பட முடியாத மகன் மகள்கள் ஏன் தெரியுமா? ஆமாவுடைய ஆசமா அவருடைய ராஜ்யம் அசைக்கப்பட முடியாத ராஜ்யமாக இருக்கிறது. Hallelujah church. Hallelujah church. என் தேவன் அறுவடையின் தேவன் சொல்லுங்க. Amen சொல்லுங்க. என் தேவன் அறுவடையின் தேவன். இப்போ நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள், இப்ப நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரம் சொல்லுங்கயா. இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம், நான் எழும்பி அவருடைய தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவோ, ராஜரீக ஆசாரிய கூட்டமாகவோ, பரிசுத்த ஜாதியாகவோ, தேவன் என்னை அந்த இருளிலிருந்து அழைத்து வந்த தேவன் அவருடைய மகிமையை, அவருடைய புண்ணியங்களை, அவருடைய நாமத்தை, அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி தேவன் என்னை அழைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஊழியர்களா நான் எழும்ப போறேன்னு சொல்லுறவங்களுடைய கரத்தை நான் பார்க்கலாமா? சில பேர் ஏன் நம்ப மாட்டீங்க ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார்? எத்தனை பேர் எழும்ப போறீங்க? நான் தேவனுக்காக அவருடைய சாட்சியாக நான் சொல்லுவேன், அவருடைய நல்ல செய்தியை நான் சொல்லுவேன், அவருடைய அன்பை நான் வெளிப்படுத்துவேன், அவருடைய சாட்சிகளின் வாழ்க்கையில அதிகம் தேவன் செய்திருக்கிறார் நான் வெளிப்படுத்துவேன் சொல்லுகிற ஜனங்கள் கரத்தை உயர்த்துறீங்களா? எத்தனை பேர் வாஞ்சையோட இருக்கிறீங்க ஆண்டவரை பத்தி நான் சொல்லணும்? ஆமென். சில பேர் எனக்கு நல்லா தெரியும், நீங்க நிறைய சாட்சிகள் என்ன சொல்லியிருக்கீங்க, எப்படி உங்களுடைய குடும்பத்துல தேவனை அறியாதவர்களுக்கு நீங்க சாட்சி சொல்லி அவங்க கடைசியாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்காங்க. ஆமென். ஆமென். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? Hallelujah church. பாருங்க, நான் சொன்னேன், நம் தேவன் அறுவடையின் தேவன் மாற்றம் இல்ல. தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய உயர்ந்த முன் உதாரணமாக இருக்கிறான்னு சொன்ன போன வாரம். ஆமாவா இல்லையா? He is not the Lord, just the Lord of harvest. He is not the Lord that just said go to us. நம்மளை கமாண்ட் பண்ண தேவன், நம்மளை கட்டளையிட்ட தேவன் மாற்றம் இல்ல. ஆனா ஆண்டவர் எழும்பி இந்த உலகத்துல அவர் மாமிசத்துல வெளிப்பட்ட தேவனாக அவர் இங்க வாசம் செய்யும் பொழுது தேவன் செய்தார். ஆமாவா இல்லையா? தேவன் செய்தார். ஹல்லேலூயா. ஆமாவா இல்லையா? நீங்க எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை போல பிதா அதிகமாக இந்த உலகத்தை நேசித்தபடினால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரே பேரான குமாரனை குறித்து கொடுத்தார். அவர் வந்து அப்படியாக நீங்களும் நானும் அழிந்து போகாத படிக்கு நித்திய ஜீவன் அடையணும்னு சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சித்தத்தையும் அந்த பிளானையும் தேவன் செய்து முடித்தார். ஆமாவா இல்லையா?
இன்னைக்கு நீங்களும் நானும் ஜம்முன்னு உட்காந்துருக்குங்க. வெற்றிகரமாக வெற்றி கொடியோட பிடித்து நடந்து கொண்டு நம்ம வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறோம். உங்கனாலயா என்னாலயா? ஆண்டவர் இயேசு அவருடைய ஜீவனை சிலுவையில பணியம் வைத்தபடி, ஆமென், அவருடைய ரத்தம் நம்மளுக்கு அவர் கொடுத்தது படினால. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? ஹல்லேலூயா சர்ச். அது மாற்றம். இரண்டாவது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இழந்ததை தேட வந்தார், ரட்சிக்கவும் வந்தார். அவரே அவரோட வாயின் வார்த்தையெல்லாம் சொன்னார். லூக்கா 19:10 போன வாரம் நான் சொன்னேன். மூணாவது, ஆண்டவர் இயேசுவே சொன்னார், என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படியே செய்து அவருடைய கிரிகையை செய்து முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்குதுன்னு சொன்னேன். ஆமாவா இல்லையா? Jesus said, my food is to do the will of the one who sent me and finish the work. Whose work? பிதா எதுக்கு அனுப்பினாரோ அதுக்கு. ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் அப்படியாக மறுபடியும் after speaking to his disciples before his ascension, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பொறுப்பை, அந்த கட்டளையை, அந்த உயர்ந்த அழைப்பை அவருடைய சீஷர்களுக்கு யாருக்குமே, நீங்களும் நானும் எங்களுக்கும் நம்ம எல்லாருக்குமே தேவன் அப்படியாக ஒப்படைத்து இருக்கிறார். ஆமென். அவருடைய இருதயத்தின் துடிப்பு, அவருடைய இருதயத்தின் திட்டம், சித்தம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படியாக உங்களுக்கு கட்டளையிட்டு நம்பி கொடுத்துட்டு போயிருக்கார். God has entrusted the great commission to us. He has commanded us to continue and to finish the work. ஆமாவா இல்லையா? ஆண்டவர் இயேசு செய்தாரா இல்லையா? அக்கா மத்தேயு 9:35 படிக்கிறேன். யார்? How many of you listening? Okay, you can take the mic to give it like more time. படிங்க. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் நல்லா கேளுங்க. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து. யாரு? உங்க பைபிள்ல ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க போன்ல நோட் எடுக்கிறீங்கன்னா, உங்க நோட்புக்ல நோட் எடுக்கிறீங்களா, எழுதி வச்சுக்கோங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்க பூலோகத்துல அவர் நடந்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் சுற்றி நடந்தார். சுற்றி நடந்து படிங்கக்கா. ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளை. என்ன செய்தார் ஆண்டவர் இயேசு? ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். Jesus preached the gospel of the kingdom. அப்புறம் சகல வியாதிகளையும், சகல சொல்லுங்க, all சகல வியாதிகளையும், சகல நோய்களையும் நீக்கி, all sickness, all diseases. அப்புறம் அவர்களை சுஸ்தமாக்கினாராம். ஆண்டவர் என்ன செய்தாரு? சுற்றி நடந்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி ஜெப ஆலயங்களை அப்படியாக உபதேசம் பண்ணி சுஸ்தம் இல்லாதவர்களை ஆண்டவர் சுஸ்தம் பண்ணாராம், சுகமாக்கினாராம், விடுதலையாக ஆக்கினாராம். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு ஆண்டவர் செய்தாரா இல்லையா ஐயா? ஆமாவா இல்லையா ஐயா? இன்னைக்கு பாருங்க, நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோம்னா, என்னைக்குமே ஆண்டவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண, அறிக்கை செய்ய, வெளிப்படுத்த ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். We must be a people, a church who is always ready to preach the gospel of the kingdom of God. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? ஏனென்றால் நம்ம எப்படிப்பட்டவர்களாக நம்ம இருக்கிறோம்னா, ஆண்டவருடைய நாமத்தை சுமக்கிறவர்கள் மாற்றம் இல்ல, ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய அடையாளத்தை சுமக்கிறவர்கள் மாற்றம் இல்ல. ஆமாவா இல்லையா? பாருங்க, பின்னால உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியும்,
ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற ஒரு சபை. ஆமாவா இல்லையா? அற்புதங்களை அடையாளங்களோட ஜனங்களை விடுவிக்கிற ஒரு சபையாக இருக்கிறோம். அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை பார்த்தீங்களா? ஆமாவா இல்லையா? மூன்றாவது, ஊழியர்களை, தேவனுக்கு பயந்த புதிய ஊழியர்களை எழுப்புகிற சபையாக நம்ம இருக்கிறோம். அநேக வேளையில we think this is the vision and DNA of the house. No. ஆமாவா இல்லையா? சபை என்றது என்னையா? கட்டடமா? ஆண்டவர் தெளிவாக போட்டிருக்கார். சபை என்றது கிறிஸ்துவோட சரீரமாக இருக்கிறது. அது நீங்களும் நானுமாக இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆத்துமாக்களை அழிந்து போனவர்களை இறந்து போனதை தேட வந்த தேவனாக இருந்தார். He was a soul winning God. He was a God who performed healing and miracles in His name. He is a God who delivered people from the possession of demons. He is a God who raised up disciples, apostles. He raised up men and women who would run, who would carry the baton of His name, even after He was no longer on earth. இது அவருடைய DNA. தேவன் பிதா அவருக்குள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிற DNA நீங்களும் நானும் சுமந்து கொண்டு இருக்கிறோம். Amen. Soul winning, miracle working church, a church that raises up godly leaders and workers for the Lord. It's not just the DNA and vision of the house. No, it's the DNA that the Lord Jesus Christ carried. அவர்தான் நமக்கு உயர்ந்த முன்னுதாரணமாக இருக்கிறார். That's why we carry the same DNA today. அந்த DNA உங்களுக்குள்ள இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா ஜேடன் பாத்தீங்கன்னா அப்பா மாதிரி பேசுவாரு. ஆமாங்க, குரல். He got a strong என்ன சொல்றாங்க bass voice. ஆமாவா இல்லையா? Wherever Jaden talk, even though Jaden is the one talking, clear இருக்கும். No boy. Yeah. Why? He sound exactly like his father. Have you seen the way he walk? It's like his father. ஆமாவா இல்லையா? Whose DNA is carrying? His father's DNA. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? Yes or no? You see, that's why I'm telling you today, நீங்க நான் அப்படி போராடி வெளியில இருந்தா கஷ்டப்பட்டு போராடணும் இல்லை. To be a soul winner, to be a miracle worker, it is already inside you. God's DNA is already inside of you. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? பாருங்க, நான் அதை என்ன சொன்னேன்? ஆண்டவர் இயேசு மணியன். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஜெனிஃபர் இல்ல. ஹாய் ஜெனிஃபர். நான் காலையில் அவங்களை மறைச்சிருக்கேன். சரி, ஆமாவா இல்லையா? ஆண்டவர் நம்மளுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறான்னு சொன்னேன். பாருங்க, பால் அப்போஸ்தலர் பைபிள்ல இது படிக்கும் போதுதான் என் உள்ளம் அப்படியாக ஏதோ என் உள்ளத்துல அப்படியாக தேவன் சொல்லுவார். அப்போஸ்தலர் பால் சொல்லுவாரு, I am always ready to preach the gospel ன்னு சொல்லுவாரு. Amen. I'm always ready to preach the gospel. ஐயா அவரு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுகிற அப்போஸ்தலராக தான் இருந்தாரு. ஆனா அவருடைய வாழ்க்கை விசுவாசத்தின் பயணத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் மட்டும் இல்ல, எந்த சீஷர் அப்போஸ்தலரை பார்த்தீங்கன்னா சுலபமான ஒரு ஜேர்னியே கிடையாது. தன்னை வாழ்க்கை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் அவர்கள் இல்ல. ஆமாவா? They didn't put their life on the pedestal, but they put Christ on the pedestal. ஆமாவா? Christ was the center of their life. அநேக இடத்துல அடிக்கப்பட்டார்கள். ஆமாவா? துன்பப்படுத்தப்பட்டார்கள். ஆமாவா? ரத்தம் வரைக்கும் அடிச்சார்கள். கைது செய்து சிறையில போட்டார்கள். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லைங்க? ஆனா ஒரு போதையா ஆண்டவரை விட்டு கொடுக்கவே இல்லை. ஆமாவா இல்லையா? உடல்ல அவ்வளவு துன்பம் வந்தோம். சரி, ஆண்டவர் என்னோட இல்லை போல. அவங்களாம் ஆசீர்வாதம் ஓடுதையா. எனக்கு நான் நல்லா இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு ஓடவே இல்லை.
ஆனா இயேசுவே அவங்களுடைய கண்களை ஆண்டவர் இயேசு மேல வைத்து ஆண்டவர் இயேசுக்காக ஓடுனவர்களாக இருந்தார்கள். அதனாலதான் அப்ப வாட்ஸ்அப் இல்லாட்டியோ டெலிகிராம் இல்லாட்டியோ என்ன ஒண்ணும் இல்ல, அப்ப ஏரோப்ளேன் இல்லாட்டியோ இன்ஸ்டாகிராம் இல்லாட்டியோ ஃபேஸ்புக் இல்லாட்டியோ அப்புறம் என்ன சொல்லுங்க சீக்கிரமா டிக்டாக் இல்லாம அப்புறம் என்னது இது எல்லாமே இல்லாம ஐயா 2 வருஷத்துல உலகத்தை இவர்கள் தேவனுக்கு ஆட்டி படைத்தார்கள். ஆமாவா இல்லையா? ஆண்டவருடைய சீஷர்கள், ஆண்டவருடைய அப்போஸ்தலர்கள், அவர் எழுப்பின 12 பேரு, அதுக்கப்புறம் அவர் எழுப்பின 70 பேரு. புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? அப்ப ஒண்ணுமே இல்லாத நேரத்துல உலகத்தை தேவனுடைய சுவிசேஷத்தினால அந்த விதையை விதைத்து அநேக தேசங்கள் ரட்சிப்புல வந்தது. அநேக ஜனங்கள் ஆண்டவர் இயேசு பேர் கேட்காத ஜனங்கள் ஆண்டவர் இயேசுவுடைய பேரை கேட்டார்கள். அவங்களை பார்க்காதவர்கள் they turned the world upside down for Jesus. And then that's our generation. I pray will rise up and do the same. We have everything, but what are we using our social media for? நம்மளுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல ஜீசஸ் லவ்ஸ் யூ போடுறது கூட அப்படியே அழுறோம். ஆமாவா இல்லையா? இல்லையா? ஆமாவா இல்லையா? I don't want to go to there, but you see Paul அப்போஸ்தலர் 20வது அதிகாரத்துல நீங்க படிச்சீங்கன்னா, நான் இந்த கான்டெக்ஸ்ட் நான் கொடுக்கிறேன், பைபிள்ல திருப்பி கொள்ளுங்க. அவர் எஃபெசஸ்ல இருக்கிற அந்த சபையை, இதான் கான்டெக்ஸ்ட், எஃபெசஸ்ல இருக்கிற சபையை அங்க இருக்கிற எல்டர்ஸ் பார்த்து அவங்க இமோஷனலா இருந்தாரு. என்ன இருந்தாரு? இமோஷனலா இருந்தாரு. என்ன சொன்னாருன்னா, இதுதான் நான் உங்களை பார்க்க போற கடைசி முறையாக இருக்கும், இதுக்கு மேல நான் உங்களை பார்க்க மாட்டேன் சொன்னாரு. ஏன் தெரியுமா அப்படி சொன்னார் அந்த சபைகிட்ட? ஏன்னா அவருக்கு தெரியும், அவர் போகிற 3 இடத்துக்கு சுவிசேஷத்தை, அவர் அப்படியாக ராஜ்யத்தின் பிரசங்கத்தை, அவர் பிரசங்கத்துக்கு போகும்போது அவருக்கு தெரியும் அங்க என்ன நடக்க போகுது. He was going to endure chains. He is going to endure pain and suffering. ஆமாவா இல்லையா? இது எல்லாமே அவருக்கு ஒரு உணர்த்தல் இருந்தது. ஆமாவா இல்லையா? ஆகியபடினால அவர் எஃபெசஸ் சபையில இருக்கிற தலைவர்களை பார்த்து சொன்னாரு, என்ன தெரியுமா சொன்னாரு? I pray one day இங்க இருக்கிற அநேகர் ஆண்டவர் உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஏனோ தானோ வாழாம நம்மளுடைய நேரத்தை என்ன சொல்லுவாங்க வீணாக்காம, ஆமாவா இல்லையா? ஒரு நாளைக்கு நீங்களும் எழும்பி இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுவீங்க. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? இந்த சபையை பார்த்து, அங்க இருக்கிற தலைவர்களை பார்த்து, for I have not shunned to preach to you the whole gospel of the whole counsel of God. என்ன சொன்னாரு? எழுதுங்கயா, எழுதுங்க. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 25ல இருந்து என்ன சொல்வார்னா, நான் தேவனுடைய ஆலோசனையை ஒன்று விடாமல் ஒன்றும் மறைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் அறிவித்தேன் சொல்லுகிறார். ஆமென். அப்போஸ்தலர் பவுல் என்ன தெரியுமா சொல்றாரு? நான் இக்னோர் பண்ணல ஆண்டவருடைய வார்த்தையை, நான் ஆண்டவருடைய வார்த்தையை ரிஜெக்ட் பண்ணல, நான் ஆண்டவருடைய வார்த்தையை ஹேட் பண்ணல. உங்களுக்கு மறைச்சு நான் உங்களுக்கு காரியங்களை சொல்லி கொடுக்கல. I didn't hold anything from you சொன்னாரு. எல்லாத்தையும் தேவன் உங்களுக்கு என்னென்ன நீங்க அறியணுமோ, தேவன் விரும்பினாரோ அது உண்மைத்துவமாக நான் உங்களுக்கு கொடுத்து விட்டேன்னு சொன்னார். ஆமாவா இல்லையா? I preached the whole counsel of God. whole சொல்லுங்க, ஓட்ட இல்லையா? முழுவதுமாக. என்னது? முழுவதுமாக பரிபூர்ணமாக நிறைவாக தேவனுடைய சத்தியத்தை நான் உங்களுக்கு போதிச்சிருக்கிறேன் பவுல் சொன்னார். புரியுதாங்க? God is saying I never hide. அவர் எப்படி என்னத்தை பத்தி பேசுறார் பவுல்? salvation in Christ பத்தி போதித்தாரு, repentance பத்தி போதித்தாரு, விசுவாசத்தை பத்தி போதித்தாரு, ஹோலி எப்படி பரிசுத்தமா வாழணும்னு சொல்லி எல்லாத்தையும் தேவனுடைய ஜனங்களுக்கு அவர் போதித்தாரு. ஆமாவா இல்லையா? நீங்க அவருடைய எபிஸ்டல்ஸ்லாம் படிச்சு பாருங்க. இப்ப கூட நம்மளுக்கு அக்கலான்னு ஆரம் விடுற மாதிரி இருக்கும், அப்ப விட்டு ஆரா இப்ப வரைக்கும் விடுற மாதிரி இருக்கும். ஆமாவா இல்லையாங்க?
அவரு தேவனோட இருக்கிறார். ஆனா அவருடைய பேனா பரிசுத்த ஆவியானவருடைய இன்ஸ்பிரேஷனால அவர் எழுந்தின இன்னும் காரியம் தேவனுடைய வார்த்தை அழிந்து போகாது இல்லையா? ஆமாவா இல்லையா? Yes or no, church? ஆமாவா இல்லையா? Paul was always ready to preach the gospel in blood, in sweat, in tears, in prison, in rejection, in persecution, in hunger, in sleeplessness, in sickness, even at the face of death. ஆமாவா இல்லையா? மரணத்துக்கு சொல்லுங்க, மரணத்துக்கு கண்ணுக்கு கண்ணும் பார்க்கும் பொழுது கூட he was ready to preach the gospel. ஆமாவா இல்லையா? அப்படிப்பட்டவர் யா நம்ம பவுல். ஐயோ ஆமென் சொல்லிருக்கணுமே. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? பாருங்க, 300 நபர்கள் எனக்கு really moves my heartனா, நம்ம அப்போஸ்தலர் 4வது மென்டர்ஷிப்ல இருக்கிறவங்க, டிசைபிள்ஷிப்ல உங்களுக்கு தெரியும், நீங்க வந்து book of Acts we gave you an assignment to study the book of Acts. ஆமாவா இல்லையா? அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா யோவான், okay, this is the context. பைபிள்ல இருக்கிற கை காட்டுங்க. ஓகே, திறந்து அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் யோவானும் பேதுருவும் என்ன தெரியுமா செய்வாங்க? அவங்க ஆண்டவர் இயேசுவை குறித்து முதல்ல என்ன செய்வாங்கன்னா, அங்க இருக்கிற ஒரு லேம் மேன், லேம் தமிழ்ல எப்படி சொல்லுவாங்க? முண்டம். நோ லேம் லேம் முடவனா அப்படியே கம்பை பண்ண ஏதோ அவர்கள் ஆண்டவரே நிறைய விஷயம் எடுத்துக்க. ஓகே, அவங்க என்ன செய்தார்கள்னா, அவங்க இருக்கிறாங்க ஒரு லேம் மேன், முதல்வனை வந்து அவங்க சுகமடைத்தார்களாம். அப்புறம் அங்க எருசலேம்ல இருக்கிற ஆண்டவர் இயேசுவை குறித்து அவங்க பேசி கொண்டிருந்தாங்களாம். பிரதமணி ஆண்டவர் இயேசு குறித்து அவர் அப்படியாக போதித்துக் கொண்டிருந்தாங்களா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதல் பத்தி பேசி கொண்டிருந்தாங்களா. என்னது? உயிர்த்தெழுதலை பத்தி பேசி கொண்டிருந்தாங்க. ஆமாவா இல்லையா? அப்ப அங்க இருக்கிற யூதரின் தலைவர்கள் என்ன செய்தார்கள்? இவங்களுக்கு 2 பேரையும் யாரும் எழுப்பி சொல்லியிருக்கூடாது இயேசுவை பத்தி. என்ன செய்தாங்க? கைது செய்தார்கள். கைது செய்து என்ன பண்ணார்கள்? அங்க ஒரு சங்கம் இருந்துச்சு. சொல்லுங்க, சங்கம். வார்த்தப்படாத ஒரு சங்கம் இருந்துச்சு. மத்தவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு தொந்தரவு கொடுக்கிற ஒரு சங்கம் இருந்துச்சு. என்னது? அங்க ஒரு சங்கம் இருந்துச்சு. என்ன சங்கம்னா அமைதிப்படுத்துகிற ஒரு சங்கம். என்னது? அப்ப அந்த சங்கம் என்ன செஞ்சுச்சுன்னா, யோவானும் பேதுரு அப்போஸ்தலர்களை பார்க்கும்போது அவங்க வந்து தேவனுடைய கட்டளைக்கு மீறி ஒரு கட்டளையை கொடுத்தாங்க. என்ன கட்டளை கொடுத்தாங்க? ஆண்டவருடைய கட்டளையை மீறி இவர்கள் கட்டளை கொடுக்கறாங்க. இனி மேலும் நீங்க 2 பேரும் என்ன செய்யக்கூடாது? ஆண்டவர் இயேசுவை குறித்து மற்றவர்களுக்கு நீங்க சொல்லக்கூடாது. ஆண்டவர் இயேசு குறித்து மற்றவர்களுக்கு ஆண்டவர் பற்றி பிரசங்கம் பண்றது ஸ்டாப், நிறுத்தணும்னு சொன்னாங்க. என்னது? கமாண்ட் பண்ணாங்க. ஆமாவா இல்லையா? ஆனாலும் அந்த இடத்துல இருக்கிற அழகான ரெஸ்பாண்ட் என்ன தெரியுமா ஐயா? பேதுரு யோவான் என்ன சொன்னாங்க? சரிங்க, நாங்க இனிமேல பேசுற, எங்களை விட்டுருங்க, நான் இனிமேல செய்யணும்னு சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? நாங்க என்ன ஆண்டவர் இயேசுவோட நாங்க இணைந்து இருக்கும் போது பார்த்தோமோ, என்ன நாங்க செவி கொடுத்து கேட்டுமோ, நாங்க அது பேசாம இருக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஐயோ, ஆண்டவர் ஆமென் சொல்லிருக்கணும் ஐயா நீங்க. ஆமென். தமிழ் படத்துல ஏதாவது பாயகன நடந்தா ஆளு பாக்குறோம் தானே? ஐயோ, எவ்வளவு தைரியம். ஆமாவா இல்லையா? இது நம்மளுடைய அப்போஸ்தலர்கள் ஐயா. ஆமாவா இல்லையா? கைது செய்யப்பட்டு நெஞ்ச நிமிர்ந்து அவங்க என்ன தெரியுமாயா, அவங்களுடைய மறு உத்தரவுகளை என்ன தெரியுமாயா அவங்க இருதயத்துல அவங்க வெளிப்படுத்துறாங்க. என்னுடைய தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவர் அறுவடையின் தேவன், எங்களுக்கு பிரதானமான ஒரு உயர்ந்த அழைப்பை கொடுத்து
புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? ஐயா கேக்குறீங்களா இல்லையா? ஆமா இல்லையா? அந்த பாட்டு படிச்ச மட்டும் பார்த்தது என்ன பாட்டு இருக்கு? எங்களை நிறுத்த முடியாது, இந்த ஆசைகளை அடைக்க முடியாதுன்னு. ஆமாவா இல்லையா? நம்ம செயல்ல காட்டுகிறவர்களாக இருக்கிறோம். ஆமாவா இல்லையா? நம்ம எழுதணும் தீவிர விருது. ஆமாவா இல்லையா? எங்களை நிறுத்த முடியாது, அசைவை அழைக்க அல்லது அழிக்க முடியாது. அது பாட்ட மட்டும் பத்தாது. ஆனா சொல்ல எங்க மழை பெஞ்சாலே நீ சர்ச்சுக்கு வருதுல. ஆமாவா இல்லையா? கொஞ்சம் கால் வச்சுட்டு நீ சர்ச்சுக்கு போக மாட்டே, நீ சொல்ற எங்களை நிறுத்த முடியாது ஆண்டு கேட்பாரு. ஆமாவா இல்லையா? Yes or no? You see, church, Apostle Peter and John. ஐயா யார் படிக்கிறீங்க அக்கா? அந்த வசனத்தை படிங்க. அப்போஸ்தலர் 4:20. எத்தனை பேர் ஃபாலோ பண்றீங்க? நாங்கள் கண்டவைகளையும் இது நம்மளுடைய வாழ்க்கையின் அடிப்படையாக ஆகட்டும். ஆமென். எங்க எத்தனை பேர் சொல்றீங்க பாஸ்டர் இவர்களை போல நாங்களும் இருக்க போறோம்? எத்தனை பேர் சொல்றீங்க? நல்லா சொல்லுங்க, கை தூக்குங்க, ஏச மாட்டேன். யார் சொல்றீங்க நான் இவர்கள் போல நானும் இருக்க போறேன், நம்மளுடைய அப்போஸ்தலர்கள் போல, நம்மளுக்கு முன்னுதாரணம் கொடுத்த சீஷர்களை போல நாங்களும் இருக்க போறோம்னே? பாடிங்க காத என்ன சொன்னாங்கன்னு ஃபேமஸ் ஆக்குவோம் அவங்கள. பேதுரு யோவான் என்ன சொன்னாங்க படிப்போம், படிங்க. நாங்கள் கண்டவைகளையும் நாங்க பார்த்தத அப்புறம் கேட்டவைகளையும் நாங்க கேட்டத பேசாமல் இருக்க கூடாது என்றார்கள். நாங்க பேசாம இருக்க முடியாதுயா. என்ன சொன்னாங்க? நாங்க பேசாம இருக்க முடியாது. ஏன் தெரியுமாயா? பேதுரு யோவானோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட அவர் சீஷர்களாக இருந்தாங்க. ஆண்டவர் இயேசுவோட நேரடிய ஒரு சாட்சியாக இருந்தாங்க. அந்த விசுவாசத்தின் பயணத்துல அவங்க தேவனோட இணைந்து எல்லாத்திலையும் தேவனோட கலந்து அவங்க அனுபவித்தவர்களாக இருந்தாங்க. They say nobody can stop us for sharing what we have personally experienced the truth of God. தேவனுடைய சத்தியத்தை அவங்க தனிப்பட்ட முறையில அவர் அனுபவித்த காரியங்கள், கேட்ட காரியங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட இருந்தாங்கயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதித்த காரியங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த பலவிதமான அற்புதங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட மரணத்தை குறித்து, அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட உள்ளத்தை பற்றி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பற்றி நாங்கள் பார்த்தது, உணர்ந்து அனுபவித்தது, அவரோட நடந்தது, அவரோட ஒன்றாக எங்களுடைய வாழ்க்கை இணைந்து நடந்து நாங்கள் அதை பேசாம இருக்க முடியாது, நாங்க சாட்சாக இல்லாம இருக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு நான் கேட்கிறேன், இவர்கள் சாதாரண மனிதர்களுடைய கட்டளையை கேட்டு கீழ்ப்படித்தாங்களா? இல்ல நீங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கீங்கடா, நாங்க எங்களுடைய தேவனாகிய கர்த்தருடைய நித்திய ராஜா, நித்திய ராஜ்யம், அசைக்கப்பட முடியாத ராஜ்யத்தின் அவருடைய கட்டளை நாங்கள் சுமந்து கொண்டு கேட்டு நாங்க வாழ்வோம்னு சொல்லுவோம். நான் கேட்கிறேன், எதை சூஸ் பண்ணாங்க? எதை சூஸ் பண்ணாங்க? ஆண்டவரை சூஸ் பண்ணாங்க. For them God's command was greater than the command of normal man who tried to silence the gospel of the kingdom. புரியுதாங்க? அன்னைக்கு மட்டும் பேதுரு யோவான வாயை மூடிட்டு உட்கார்ந்துருந்தாங்கன்னா அவங்க மூலியமாக தேவன் பெரிய காரியம் செய்ய கொண்டு இருக்கிற காரியங்கள் நடந்திருக்கிறார். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? அவங்க மூலியமாக தேவன் வைத்திருந்த திட்டம் சித்தம் உலகத்தை அப்படியே மாற்றத்துக்கு, ஒரு மறுரூபத்தை ரட்சிப்பை கொண்டு வரதுக்கு சில இடங்கள்ல நடந்திருக்காங்க. They were unstoppable. ஆமாவா? Can we be a generation of men and women of God who say எப்படிப்பட்ட விசுவாசம் தெரியுமாயா? நம்மளுடைய விசுவாசத்தை, தேவனுக்காக இருக்கிற விசுவாசத்தை அமைதிப்படுத்த முடியாத ஒரு விசுவாசம். சில பேர் நம்மளுடைய விசுவாசத்தை பார்த்து அசட்டை பண்ணுவாங்க, பார்த்திருக்கீங்களா? அவங்க இவங்களும் இயேசு இயேசு இயேசுன்னு ஓடுவாங்க. உனக்கு என்னய்யா? ஆமாவா இல்லையா? சொல்லியிருக்காங்க இல்லையா சிலக்கு? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஓ நீங்களும் ரொம்ப ஃபெனட்டிக், ஆண்டவர் இயேசு இயேசுன்றீங்க. ஆமாயா, எனக்கு ஜீவனை கொடுத்தது
அவர் மட்டும்தான். என் பாவத்தை விடுதலை ஆக்கிறது அவர் மட்டும்தான். Their faith, they live the faith that cannot be silenced. Yes or no? Courage in the face of authority. மனுஷனுடைய அதிகாரத்துக்கு முன்பதாக ஒரு தேவன் ஆவியானவரனால இடைப்பட்ட ஒரு தைரியம் பலம் அவங்களுடைய இருதயத்துல இருந்தது. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? அதே ஆவியானவர் இன்னைக்கு உங்களுக்குள்ள வாசம் செய்து கொண்டிருக்கிறார் ஐயா. நீங்க யூஸ்லெஸ் கிடையாது. நீங்க ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத மண்பாண்டம் கிடையாது. ஆண்டவர் உங்களை விசேஷமாக தேவன் நம்பி அபிஷேகப்படுத்திருக்கிறார். அவருடைய சீஷர்கள் அப்போஸ்தலர்களுக்கு அப்புறம் நீங்கள் அவருடைய சீஷராக இருக்கிறீங்களா இல்லையா? இருக்கிறீங்க. ஆமாவா இல்லையா? Yes or no? A faith that cannot be silenced, courage in the face of authority, the resilient heart to obey the command of God rather than the command of man. இதெல்லாம் நான் படிக்கும் போது அப்படியாக பரிசுத்த ஆவியானவர் என் உள்ளத்தை ஒரு மாதிரியாக பலப்படுத்தினார் ஐயா. எப்படிப்பட்ட gospel carriers, such powerful gospel carriers. ஆமாவா இல்லையா? அவங்களை எதிரியும் நிறுத்த முடியாது. ஐயா நான் நல்லா சொல்றேன், நல்லா கேளுங்க தேவஜனமே, தேவனுடைய பிள்ளைங்க, நீங்க எல்லாருமே ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறீங்க எனக்கு தெரியும். ஏன்னா உங்களை ஒவ்வொருத்தரும் இங்க அமர்ந்திருக்கணும். Always journey with your person. I know all of you love God so much. But listen one thing. அந்த காலத்துல சொல்லுங்க, அந்த காலம் இருந்து இந்த காலம் வரைக்கும் சொல்லுங்க. அந்த காலத்துல இருந்து இந்த காலத்துல இருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் நாமத்தை தூஷணம் பண்ண அவங்க செயல் பண்ணி கொண்டுதான் இருக்கிறாங்க. தேவனுடைய சுவிசேஷத்தை பருகாதபடிக்கு அதை நிறுத்த பார்த்துதான் இருக்கிறாங்க. நான் இப்ப சொல்றேயா, ஆண்டவர் இயேசு காலத்துல சீஷர் அப்போஸ்தலர் காலத்திலயும் சரி இப்ப வரைக்கும் the gospel of Jesus Christ is always attacked. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆனா இப்ப வரைக்கும் அவன் எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, எந்த ராஜ்யமாக இருந்தாலும் சரி, எவனாலும் ஆண்டவர் உடைய சுவிசேஷத்தின் அசைவை நிறுத்த முடியல. ஆமாவா இல்லையா? ஆண்டவருடைய சுவிசேஷத்தை, ஆண்டவருடைய வார்த்தையின் சத்தியத்தின் சத்தத்தை எவனாலையும் உடைக்கவும் முடியல, நிறுத்தவும் முடியல. No one can stop the movement of the gospel of God. No one can stop the sound of the word and the truth of God being declared. ஆமாவா இல்லையா? அப்போஸ்தலர்களை கொன்னார்கள் ஐயா, கொன்னார்கள். சுவிசேஷம் நின்னுச்சா? நமக்கு முந்தின வந்தவர்கள் நிறைய ரிவைவலிஸ்ட், மிஷனரிஸ், இவாஞ்சலிஸ்ட், அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள். பைபிளை பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணவர் வில்லியம் டிண்டேலே கொடுத்தார்கள். சுவிசேஷம் நிறுத்தின. Did they stop the gospel? Cannot, because the word of God is living and powerful. ஆமாவா இல்லையா? வானமும் பூமியும் அழிந்த தேவனுடைய வார்த்தை நித்தியமாக நிலைத்திருக்கும். தேவனுடைய சுவிசேஷத்தை, ராஜ்யத்தின் உபதேசத்தை, தேவனுடைய வார்த்தையை, அவருடைய சத்தியத்தை அழிக்கவும் முடியாது, நிறுத்தவும் முடியாது. ஆமென். அப்படியே நரகத்தின் வாசல் எதிர்த்து நின்னாலும் தேவனுடைய சபையை நோக்கி எதுவுமே பண்ண முடியாது. புரியுதாங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் அவருடைய வார்த்தை உங்க நாமத்தை வைத்து வைத்தார், இருதயத்துல வைத்து வைத்தார். எழுப்பி உங்க சாட்சிய சொன்னாலே ஜனங்கள் ஆண்டவரை சந்திப்பார்கள் ஐயா. நான் சொல்றேன், நீங்க எழுப்பி சாட்சி சொன்னாலே ஜனங்கள் ஆண்டவரை அப்படியே சந்திப்பார்கள். புரியுதா என்ன சொல்றேன்னு? Hallelujah church. Can we be a generation of man and woman of God who's not ashamed of the gospel? Many of us are ashamed to share the word of God, ashamed to share the name of Jesus, ashamed to share the love of God, ashamed to share about the word of God gospel. ஆமாவா இல்லையா?
பாருங்க, பால் அப்போஸ்தலர் ரோமன் 1வது அதிகாரம் 15வது வசனத்துல சொன்னாரு, I am always ready to preach the gospel. ஆமாவா இல்லையா? 16வது வசனத்துல சொன்னாரு, நான் கிறிஸ்து இயேசுவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன்னு சொன்னாரு. For I am not ashamed of the gospel of Jesus Christ ன்னு சொன்னாரு. ஏன் தெரியுமா? விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு என்னது, அவனுக்கு ரட்சிப்பு உண்டாகிறதுக்கு அது தேவனுடைய பலனாக இருக்குதுன்னு அவர் சொன்னார். ஐயா ஆமென் சொல்லிருக்கணும். Paul said, for I am not ashamed of the gospel, for it is the power of God to salvation to all those who believe ன்னு சொன்னார். எப்படிப்பட்ட ஜனங்களை யாராக நாம இருக்க போறோம்? ஐயோ யாருமே இல்லையா? யார் எப்படிப்பட்ட ஜனங்களா இருக்க போறோம்னு கேக்குறேன். Not ashamed of the gospel of Jesus Christ, always ready to preach the gospel, not ashamed. Someone who will obey the command of God greater than the command of man. புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? எத்தனை பேர் கேக்குறீங்க ஐயா? This is the cry of my heart ever since I was a child. My parents are here. They know in many places you can be beaten and persecuted, even in the face of death. I will live for the gospel of God. I will never compromise my Lord. Can we be such a people, church? எப்படி யோவான் பேதுரு அவங்க இந்த உலகத்துல நடக்கும்போது அவங்க சொன்னாங்களோ, நாங்க பார்த்தது, நாங்க தேவனால் கேட்டது, நாங்க பேசாம இருக்க முடியாது. Can we be a man and woman not just ashamed of the gospel? நீங்க உங்களுடைய விசுவாசத்தின் பயணத்துல தேவனோட இடைப்பட்ட காரியங்கள், தேவன் உங்களுக்கு தேவனுடைய சத்தியத்தை நீங்கள் அப்படியாக பெற்ற காரியங்கள், நீங்கள் பார்த்த காரியங்கள், அவரோட இணைந்து தேவனோட நீங்க கேட்ட காரியங்கள் சாட்சாக மாறுறீங்களா? சாட்சாக மாறுறீங்களா? பிரதமர் மணியோட வாழ்க்கையை பாருங்களேன், அவர் பெரிய சாட்சி ஐயா. 2024 தானே ரட்சிக்கப்பட்டீங்க. Ever since he took baptism and then he obeyed the voice of the Lord. The money I saw in 2024 is a different man. The money I see now is a different man. ஆண்டவர் இயேசுக்கு ஒரு கரத்தை கொடுக்கிறீங்களா? புரியுதா என்ன சொல்றேன்? அவர் வாயை திறந்து அவர் சாட்சியை பகிர்ந்து கொண்டாலே போதும் ஐயா, ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க. The Ruth Akka I saw in 2020 and the Ruth Akka I see in 2026 is a different woman of God. புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? Yes or no? The Esther I saw in 2017 and the Esther that I see in 2026 is a different woman of God. இன்னும் நிறைய பேர் இருக்கீங்க, பேர் கூப்பிடுறேன்னு கோச்சிக்காதீங்க. எல்லாரையும் கூப்பிட்டா அப்போ நம்ம நாளைக்கு தான் வீட்டுக்கு போகணும். ஒன்றுன்னா சொன்னேன்னா, ஆனா அதுக்குன்னு பாஸ்டர் வந்து உங்க வாழ்க்கை பத்தி தெரியாது இல்ல, எல்லாரும் பத்தியும் தெரியும், எல்லாரையும் நேசிக்கிறேன். Everybody close. You are my world. You ask my family, they know what I'm talking about. Every day the burdens I carry for the people of the church, they know when I talk, I talk over the phone to them, I WhatsApp, they know. புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? Yes or no? உங்களுடைய வாழ்க்கை சாட்சி நீங்க வாய் திறந்து சொல்ல, கண்ணகி that I saw in 2016 is different. ஆமாவா இல்லையா? உங்க வாயின் சாட்சிகளை the Calvin, the man of God, that I saw into the Calvin from small Pampers காலத்துல இருந்து நாங்க okay. His mother was my mother's bridesmaid. His uncle Pastor Rajan was my best man for my parents. Okay, understand now? The man of God I saw then 10 years ago, the man of God I see now is different. புரியுதா என்ன சொல்றேன்? The woman of God, Asashri, I saw last year, the woman of God I see now is different. Amen. Ayo amen சொல்லுங்களே. கமலம்மா ஆமாவலியா? Yes or no, church? ஆமாவலியாங்க? நம்மளுடைய வாய்களை திறந்து நம்ம சாட்சி சொன்னாலே தேவன் வல்லமையா ஆசீர்வதிப்பார். ஆமென். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? கடைசியாக சொல்லுங்க, கடைசியாக
ஆமென் சர்ச். பாருங்கய்யா, நம்ம எல்லாருமே அறிந்திருக்கிறோம் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படை. All of us know. ஆமாவா இல்லையா? The sand that I saw in 2000, the sand that I saw in 2018. And the sand now is a different man. It was small boy, now a bigger boy. Purida. That time we don't have mustache or beard or now he got mustache, he got beard, he got 2 children. Purida என்ன சொல்றேன்? Okay? பாருங்க, நம்ம வாய் தேவனுடைய வாய். எத்தனை பேர் கேக்குறீங்க? Everybody listening? பாருங்க, தேவனுடைய வேதத்தின் பிரகாரம் பாருங்க, சாராக்காவை ஒரு பெரிய உதாரணம் பாருங்க, எவ்வளவு வித்தியாசமா இருக்காங்க. Amen. பாருங்க, தேவனுடைய வாயின் வார்த்தையின் அடிப்படையினால நீங்களும் நானும் எல்லாருமே எங்க தேவ பிள்ளைகள் அறிந்திருக்கிறோம். Salvation is only found in Jesus. Amen. ஆமாவா இல்லையாங்க? நம்மளுக்கு தெரியும் அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 12வது வசனத்தின்படி, ஆமாவா இல்லையா, அவரே தவிர வேறொரு நாமமோ இல்லை. ஆமாவா இல்லையா? அவரை தவிர, சொல்லுங்க, அவரை தவிர வேறு ஒருவரும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ள அவருடைய நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது. ஆமாவாலியா தேவ ஜனமே? ஆமாவாலியா? இதுவே நம்ம அறிந்திருக்கிறோம். ஆமாலியா வாலியாக்கா? ஆனாலும் வெளியில அழிந்து போய் கொண்டிருக்கிற ஜனங்கள், தொலைந்து போன ஜனங்கள், பின்னாடி ஒவ்வொரு வினாடியும் ஜனங்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க, அழிந்து போய் கொண்டிருக்கிறாங்க. ஆமாவா இல்லையா? வெளியில அழிந்து போகிறவர்களுக்கு, தொலைந்து போகிறவர்களுக்கு தெரியாதேயா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் வழி, சத்தியம், ஜீவன் அவங்களுக்கு தெரியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் விடுவிப்பார் அவங்களுக்கு தெரியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்பை உள்ளவர், அவரோட அன்பு அவருடைய வாழ்க்கையை மாற்றும் நம்மளுக்கு தெரியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவங்களை ரட்சிக்கிறவர் அவங்களுக்கு தெரியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவங்களுக்காகவும் சிலுவையில மரித்தாரு, ஜீவனை பணயம் வைத்தாரு, நித்திய ஜீவன் அப்படியாக அவங்க அடையும்படிக்கு, ஜீவன் உண்டாக்கவும் ஜீவன் பரிபூர்ணப்படும் அவர் அவங்களுக்காக வந்தான்னு அவங்களுக்கு தெரியாது ஐயா. ஆனாலும் தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கு, all those who call upon his name will be saved in it. அவருடைய நாமத்தை யாரு கூப்பிடுறாங்களோ அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. ஆமாவாலியா? இன்னைக்கு can we be as in Romans chapter 10, தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது என்ன போட்டிருக்கிறதுனா, how good is the feet of those who bring good tidings of the gospel of peace and the glad tidings of God. ஆமாவா இல்லையா? Can we be? பாருங்க, தேவன் நான் பாஸ்டர் இல்ல, நான் தலை மூப்பர் இல்ல, ஆண்டவர் நீ அழைக்கல, அதான் மத்தவங்க இருக்காங்க சேர்த்துக்கு. ஐயா, இந்த மென்டாலிட்டியா உடைங்க. ஆண்டவர் எல்லாரையும் அழைத்திருக்கிறார், ஆண்டவர் எல்லாரையும் அபிஷேகம் பண்ணி ஏற்படுத்தி அனுப்பி இருக்கிறார். நீங்க இருக்கிற இடத்துல ஆண்டவர் உங்களை நடச்ச இருக்கிறார். God has planted you in the place you are to share the gospel of the kingdom of God. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துறதுக்கு ஆண்டவரை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். Amen. இந்த ஜனங்கள் எப்படி விசுவாசிப்பாங்க? ஆண்டவரை பத்தி கேள்விப்படலனா எப்படி கேள்விப்படுவாங்க? ஒரு preacher இல்லாம. And how will there be a preacher without anyone being sent? You must know today the Lord has commissioned you to go. Amen. அக்கா அந்த வசனத்தை கடைசியாக படிக்கிறீங்களா? ரோமர் 10வது அதிகாரம் 14-15வது வசனம். அவரை விசுவாசியாத எல்லாம் நல்லா கேளுங்க. உங்க பைபிள்ல, நோட்புக்ல, போன்ல எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. படிங்கக்கா. அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? அவரை பற்றி கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? ஆமாவா இல்லையா?
அப்புறம் பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லைன்னா எப்படி அம்மாளியார் பேக்கமா எப்படி கேள்விப்படுவார்கள்? அப்புறம் அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? அப்புறம் சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று. இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் உங்களை உயர்த்திருக்கிறாருன்னு? ஆண்டவர் உங்களை உங்களுடைய குடும்பத்துக்கு, உங்களுடைய ரிலேஷன்ஷிப், உங்களோட வேலை இடத்துல, மற்ற தேசங்களுக்கு, நம்மளுடைய வட்டாரங்களுக்கு, உங்களுடைய தாமான்களுக்கு, ஆமா எத்தனை பேர் தேவன் விசுவாசிக்கிறவங்களை எழுப்பியிருக்காருன்னு. அக்கா அந்த பாதத்தை படிங்க. உங்களுடைய பாதத்தை குறித்து தேவனுடைய வார்த்தையில போட்டுக்கிறது. நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவை. உங்களுடைய பாதங்கள் அழகாக இருக்குதோ அப்புறம் என்று எழுதியிருக்கிறது. ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எவ்வளவு கீழ்ப்படியவில்லை. ஓகேக்கா, thank you. கமலாமா புரியுது தானே? இந்த வசனத்துல போல் என்ன தெரியுமா சொல்றாரு? இஸ்ரேல் நீட்ஸ் தி காஸ்பல் சொல்றாரு. இஸ்ரேல் நீட் டு பி சேவ் சொல்றாரு. ஐயா நான் இன்னைக்கு சொல்றேன், இஸ்ரேல் மாத்திரமல்ல உலகத்துல இருக்கிற எல்லா தேசங்களும் ரட்சிக்கப்படணும். எல்லா தேசங்களும் ஆண்டவரின் சுவிசேஷத்தை கேட்கணும். ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் உங்களுக்கு வாஞ்ச இருக்குது, உங்களுடைய உள்ளத்துல ஏதோ ஒரு அக்கினி பத்தி கொண்டு இருக்கிறது, நான் எழும்பி என்னுடைய வேலை இடத்துலயும் சரி, என் குடும்பங்களையும் சரி, ஆண்டவரை குறித்து நான் சாட்சியாக இருக்கணும்னு சொல்லி சாட்சிகளை சொல்லணும். என்னை எதுவுமே நிறுத்த முடியாது சொல்ற ஜனங்களை நான் பார்க்கலாமா? ஆமென். நான் சொல்றேன் ஐயா, ஆண்டவர் உங்களை எல்லாரையும் ரொம்ப நேசிக்கிறார், விசேஷமாக நேசிக்கிறார். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? இங்க சில பேர் சொல்லி கொண்டு இருக்கிறீங்க, ஆண்டவரே நான் ரொம்ப வீக்கான மண் பாத்திரம், அது என் காதுல விழுந்துட்டே இருக்கு, நான் ரொம்ப வீக் ஆண்டவரே, நான் ரொம்ப வீக் ஆண்டவர், இந்த விஷயத்துல வீக்கா இருக்கா, அந்த விஷயத்துல வீக்கா இருக்கிறேன்னு. அவங்க சொன்னது போல ஆண்டவர் என்ன சொல்ற, என் கிருபை உனக்கு போதும்னு சொல்கிறாங்க. நான் உன்னை பலப்படுத்துகிற தெய்வம். சில பேர் எனக்கு எப்படிமோ மண்டல உங்களுடைய சிந்தனை ஒரு இடத்துல நிக்கவே மாட்டேங்குது, ஓடிக்கிட்டே இருக்குது உங்களுடைய சிந்தனை. ஏசாயா 26 வசனம் 3வது அதிகாரம் 3வது வசனம். His thoughts, whose thoughts stayed upon him, God will keep him in perfect peace. தேவனுடைய வார்த்தைகள். இங்க எத்தனை பேருக்கு உங்களுடைய தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்குது? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை அவருடைய கரம் உங்க மேல வரப்போகுது. அந்த வசனத்தை எழுதி வச்சுக்கணும். அந்த வசனம் உங்களுக்காக இருக்குது. இங்க யாரோ இருக்கிறீங்க, you have experiencing sharp pain exactly இங்கதான் ஒரு ஷார்ப் ஸ்டாபிங் பெயின் உங்களுக்கு வந்துட்டு போகுது. அந்த வலி தேவன் இன்னைக்கு உங்களை அந்த இடத்துல தேவன் உங்களை தொட்டு சுகப்படுத்த போறார். ஆமென், ஆமென். Come back to the word. இங்க எத்தனை பேர் உங்களுடைய உள்ளத்துல ஏதோ பத்தி எரிஞ்சு கொண்டிருக்குது, நான் ஆண்டவருக்காக எழும்பணும், நான் புறப்பட்டு போய் சகல ஜாதிக்கும் தேவனை குறித்து நான் சொல்லணும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் பேரால அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து தேவன் எனக்கு கட்டளையிட்ட யாவும் அவங்க அப்படியே கை கொள்ளும்படி நான் அவங்களுக்கு போதிக்கணும்னு சொல்லி எத்தனை பேருக்கு வாஞ்சியாக இருக்குது? ஆமென். அப்படியே எழுந்து வண்ணமாக நிக்கிறீங்களா? ஆல் ஓவர் திஸ் பிளேஸ்.